சென்னை திருவள்ளுவர் நகரில் பொதுமக்களிடம் அனுமதியின்றி சர்வே எடுக்க வந்த தாவேகாவினரை அப்பகுதியிலிருந்த திமுகவினர் எதிர்த்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. Oh, you see this guy? See this guy? Number one bullshit guy. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சென்னை பாரிமுனை பகுதியில் கள ஆய்வில் ஈடுபட்ட தாவேக நிர்வாகிகள் மீது ஆளும் கட்சியினர் தாக்குதல் நடத்தியதாக கூறி அச்சம்பவத்துக்கு விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? நீங்க விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. சார், எங்களுடைய ஓட்டு உரிமை. நாங்கள் எந்த கட்சிக்கு போடுறோமோ அதுதான் நாங்கள் போடுவோம். நீங்கள் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஓட்டு போடலன்னா வேற மாரி ஆகிடும், உங்களை என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஓட்டு போட்டு தான் ஆகணும்ன்ட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. என்னடா வேலை பார்த்துருக்க நீ? என்ன 5-6 பேர் அந்த சைடில் போகிறப்ப அவங்கள சுற்றி வளைச்சு அவங்கள கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு பெண் நிர்வாகி, அவர் அந்த பெண் கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணையும் எந்தவித தயவுதாட்சியம் இல்லாமல் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு இப்போ ஐசியூல இருக்கு. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. கேட்கல, அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு சாதகமா தான் அவங்க நடந்துக்கிறாங்களே. நாங்க பிரெக்னன்ட்டா இருக்குன்னு சொல்லி கூட யாருமே காதுல வாங்கல. அந்த பெண் கர்ப்பிணி பெண். நாங்க பிரெக்னன்ட்டா இருக்குன்னு சொல்லி கூட யாருமே காதுல வாங்கல. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. தம்பி, உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளிவிடு. வண்டி நின்னுருச்சுடா முண்டம். கிட்டத்தட்ட நாங்க 20 நாளா சர்வே எடுத்துனுங்க, மக்கள் கிட்ட பேசி கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு தளபதி மேல ஆதரவு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கின்னு இருந்தோம். அவருக்கு வாங்கின போலான்னு திரும்புறதுக்குள்ள 4-5 பேர் சேர்ந்து ஒன்னா பின்னாடி சேர்ந்து அச்சு எனக்கு இந்த சைடு திரும்ப முடியலண்ணே இன்னமும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தாவேகாவுக்கு மக்களிடையே பெருகி வரும் செல்வாக்கை பொறுத்து கொள்ள முடியாத ஆளும் கட்சியினர் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றீங்க. அந்த ஆள் என்ன சொன்ன? எங்க அண்ணனுடைய சட்டையை பிடிச்சி வலிச்சாரு. அப்பயும் நாங்க சொல்றோம், நாங்க சர்வே எடுக்கலங்க, ஜூஸ் தான் குடிச்சிருக்கோம், நீங்க எதுக்கு வாலண்டியரா சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டது. Few moments later. நாங்க சர்வே தான் சார் எடுக்க போனோம். நாங்க வேற எதுவும் தப்பு கூட பண்ணல. ஒரு பொய் கூட ஒழுங்கா சொல்ல தெரியாத உங்களை மாதிரி மடக்குத்தி எல்லாம் வச்சு கட்சி நடத்துறேன் பாத்தியா? அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. 100 பேர் சேர்ந்து 50 பேர் 100 பேர் சேர்ந்து 6 பேர் போட்டு அடிக்க. நடிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, ஏறி வாய் மாதிரி முயற்சி பண்ணுங்க. ஒரு வட்டத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போறது தப்பா? அத்துமீறி உள்ள நுழைஞ்சு வீட்டுல என்ன இருக்குதுன்னு பாக்குறாங்க. நான் தண்ணி பொம்பளையா இருக்கிற வீட்டுல அத்துமீறி உள்ள வரணுமா? ஒரு வட்டத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போறது தப்பா? இது குத்தமா? குத்தமே கிடையாது. கடுமையாக சொல்றேன், வட சென்னையில இந்த கஞ்சாவையும் இந்த வன்முறையை மட்டுமே வச்சு வட சென்னையில திமுக ஜெயிச்சுட்டே இருக்க இந்த அரசியலை நாங்கள் ஒளித்தெறிவோம். தோடா டைரக்டர் சங்கர் நமக்கு தான் அடையாளம் தெரியாம ஆயிடுச்சு. என்ன சங்கர் சார் இப்படி மாட்டீங்க? ஐயோ இவனா? வெறும் சங்கர் படத்துல மட்டும் வட சென்னையை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்துங்கன்னு ஏசி கார்ல ஏசி ரூம்ல பண கொழுப்புல இந்த ஜாதி திமிர்ல அப்படி வாழ்ந்தாதான் இப்படி பேச தோணும். என்னன்னா போலீஸ்ட பர்மிஷன் வாங்காம சர்வே எடுக்கிறேன்னு போய் சண்டை வாங்கிட்டு செம்மட்டி வாங்கி வந்துக்கிறானுங்க இவன் கட்சிக்காரனுங்க. அதுக்கு வட சென்னையில் கஞ்சா கலவரத்தை கொடுத்து திமுக ஜெயிச்சிருச்சு, அடி வாங்கி வந்துக்கிறீங்க, உங்களை அடிச்சிருக்கிறாங்க, வழக்கு போடுங்க, எதிர் பிரச்சாரம் பண்ணுங்க, மக்கள்கிட்ட போய் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க, இது பண்ணாங்க அது பண்ணாங்க, எதை வேணால் பண்ணுங்க, அரசியலுக்கு ஏதாவது பண்ணுங்க. ஆனால் வட சென்னையில் கஞ்சா கலவரத்தை கொடுத்து ஜெயிச்சிட்டாங்களே, ஏன் வட சென்னை மக்கள் இந்தாங்க கஞ்சா இந்தாங்க கலவரம் அப்படின்னா ஓட்டு போட்டுருவாங்களே? என்ன கதையா இருக்குது இது? மக்கள் அசிங்கப்படுத்துறது இல்லை. நான் போடுற எச்ச காசை தின்ற நாய்ங்க இவனுக்கு வாடுங்கடா. இதாடா அவன் யாரை பார்த்து எச்ச நாய்ன்ற? நீதாடா எங்க கிட்ட பொறுக்க வந்த. ஏன் தென் சென்னை மக்கள் கஞ்சா
கலவரம் இல்லையா? மத்திய சென்னை, என் தென் மாவட்டங்களில், கோயம்புத்தூரில் அங்கெல்லாம் கஞ்சா அடிக்கிறது இல்லையா? எல்லாரும் துண்டு தொட்டு சொல்றத சொன்னேன். 99 அப்படி அவங்க போட்டுருவாங்கன்னா அகரகாரத்தில் போய் இந்தாங்க தட்சணை, அப்புறம் கருவறைக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா? தப்பாக இருக்குல்ல? அவனை உணர்றதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். தன்னோட கெரியரோட உச்சத்தை விட்டு வந்தார், அவர்கிட்ட போய் அந்த நடிகையும் அவங்களோட நாய்க்குட்டியும் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாரா? அதுக்கு ஓட்டு போடுறவரா அவர்? யோசிப்பார்ல எதுக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்னு. சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். இன்னும் எத்தனை காலத்துக்கு இதே சொல்லுங்க போறீங்க? வட சென்னை மக்கள்னா கஞ்சா ரவுடிசம். சூப்பர்ரா, இவனு தான்டா நம்மளெல்லாம் மாற்ற வந்த கட்சிக்காரனுங்க. இவனு வந்தா மாத்திடுவானுங்க. அப்படி ஓரமா நில்லு போ. இல்ல நிக்கணும். நிப்பியா 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக நிப்பவா. தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது, ஸ்ட்ரென்த்தா இருப்பியா? நம்மளுக்கு என்ன முக்கியம்? இப்படி ஒரு பயிற்சியை எங்க வாழ்க்கையில நாங்க பார்த்ததில்ல. அது என்ன 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயில்ல நிக்கணும், சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காதுன்னு ஒருத்தங்க சொல்றீங்க. இதே தானே மக்களுக்கும் நீங்க பண்ணீங்க. மக்களுக்கு இதே மாதிரி 10 மணி நேரம் நின்னாங்க, தண்ணி குடுக்கல, சாப்பாடு குடுக்கல, கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி 41 பேரை சாகடிச்சாச்சு. அதுக்கப்புறமும் நீங்க திருந்தல. பவுன்சர்களுக்கே இந்த நிலைமைனா மக்களை பத்தி யோசிச்சீங்களா? எங்கேயாச்சு? மக்களுக்கு அதே நிலைமை தான். தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, மக்கள் வெயிலே நிக்கணும். இப்படி ஒரு கட்சியையும் இப்படி சொல்ற ஒரு கூட்டத்தையும் இப்படிதான் முத வாட்டி பாக்குறேன். எல்லா ஏற்பாடும் பண்ணி தரோம், நீங்க வாங்க, மக்களை பாதுகாப்பா பாத்துக்கணும், நீங்க உங்களையும் பார்த்துட்டு மக்களை பாதுகாத்துக்கோங்க, உங்களுக்கு உணவு தண்ணி எல்லாமே கரெக்டா கிடைக்கும்னு சொல்றது எப்படி இருக்கு, கிடைக்காதுன்னு சொல்றது எப்படி இருக்கு? மனுஷனாடா நீங்க எல்லாம். I'll come directly to the question, sir. Where is Vijay? Vijay is living in every homes, every households of Tamil Nadu. And I am Vijay. I am Felix Gerald Vijay, and I am speaking in his voice today. So superstar dialogue could sing and That's what I was told. Hey fool, அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க? குரேஷ் இப்ப கொஞ்ச நாளா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும், எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் நம்மள போட்டு அடி நடிக்கிறாங்க. தற்குரீஸ் என்ன ஆச்சுனே தெரியல. தற்குரீஸ் எதுக்கு? தற்குரீஸ் முன்ன மாதிரி யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. தற்குரீஸ் உங்களுக்காக தானே தற்குரீஸ் என்னோட கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன். கரூர 41 பேரை பலி கொடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இப்ப சிபிஐ வழக்க ஃபேஸ் பண்ணிட்டு புலி படத்துக்காக வரி ஐப்பு பண்ணி அதுக்கு 1.5 கோடி ரூபாய் வரி கட்டிட்டு உங்களுக்காக தானே தற்குரீஸே நான் இப்படி ஃப்ராட் பண்ணிட்டு சுத்துறேன். எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் காசு கொடுத்து வச்சிருந்தேனே தற்குரீஸே. இப்ப எனக்கு ஏன் தற்குரீஸ் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? இனி எனக்கு எல்லா சோசியல் மீடியாலையும் முட்டு கொடுந்த தற்குரீஸே, சரியா? ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.